பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதபடி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த பாவம் தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் மீண்டும் மீண்டும் அவனை தொந்தரவு செய்யும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. ஆக ஒருவேளை இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இப்பொழுதுதான் நீங்கள் புதிதாக இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னாலும், பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்திலே பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வை என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், இந்த பாவத்தை நீங்கள் விட்டு வெளியேறும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, என்னோடு நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த பாவத்திலிருந்து என் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாவத்தை குறித்து நீங்கள் அறிந்து அதற்கு பிற்பாடு நீங்கள் அதற்கு ஏற்றபடி ஜெபிக்கிற பொழுது உங்களை விட்டு அந்த பாவமும் சாபமும் விலகி போவதை இந்த ஜெபத்தின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்க போகிறீங்க? வாங்க, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை பாவத்தை குறித்து நாம் அறிந்து அதற்கேற்றபடி நாம் ஜெபிப்போம். விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் விசேஷித்த விதமாக உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலக்கி உங்களை நீதிமான் என்கிற இடச்சொலே அது நிறுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பாவத்தை மன்னிக்கும் ஆற்றல் ஒருவருக்கே உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். இந்த பாவம் எப்படி வந்தது? இந்த பாவத்தை விட்டு நாம் எப்படி விலகுவது? அதற்கு பரிகாரங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஆழமாக தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா விதமான அநீதியும் சட்டத்தை மீறுவதும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதும் விசுவாசத்தினால் வராத யாவும் தீய நோக்கமும் பிறரை அவமதிப்பதும் பாரபட்சம் காட்டுதலும் பாவங்களே. மிகுதியாக பேசினால் சொற்களில் பாவம் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாம்பின் வாயிலாக உலகின் முதல் பெண்ணை சாத்தான் ஏமாற்றிய போது கர்த்தரின் கட்டளையை மீறி கர்த்தர் உண்ணக்கூடாது என்று விலக்கிய கனியை பறித்து பெண்ணும் அவரது கணவரும் உண்டதால் பாவம் மனிதனுக்குள் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமின்றி உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு பாவம் செய்யும் ஆற்றல் இருந்தது. பெண் ஏமாற்றப்பட்டு தவறிழைத்தார். ஆனால் ஆதாம் ஏமாறாத போதிலும் தெரிந்து துணிகரமாக பாவத்திற்கு துணையாய் இருந்ததுமின்றி தானும் பாவம் செய்தார். தேவனுடைய சித்தத்தை விட தங்கள் சித்தத்தை, அதாவது விருப்பத்தை முக்கியமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது அவநம்பிக்கை கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக புரட்சி செய்தல், கீழ்ப்படியாமை, கண்களின் இச்சை, மாமிச இச்சை, பெருமை ஆகியவை ஆதாமும் அவருடைய மனைவியும் கனியை பறித்து உண்டதில் அடங்கியுள்ளன. பிரியமானவர்களே, மனிதனுக்குள் பாவம் எப்படி தொடங்கினது? செயல்கள், சொற்கள் தொடங்கும் முன்பே இருதயத்தில் பாவம் உண்டாகிறது என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-23 வாசிக்கிறோம். இருதயத்தில் உண்டாகும் இச்சை பாவமாக உருவாகிறது. பிரியமானவர்களே, இச்சையோடு பார்க்கும் பொழுது இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவேதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவனின் எண்ணங்கள் எங்கு செல்கின்றனவோ அங்கு அவற்றை அவன் பின்தொடருவான் என்பது ஒரு மாபெரும் உண்மையானதே. சிந்தனைகள் திசை மாறும் போது ஜெபத்துடனும் துதியுடனும் அவர்களை திருப்புவதற்கு கவனமாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உள்ளத்தில் இருக்கும் இச்சை, பெருமை, பொறாமை, வஞ்சனை, பொருளாசை ஆகியவை செயல்களில் தெரியும் பொழுது வெளியரங்கமான பாவங்களாக அது உருவெடுக்கின்றன. பிரியமானவர்களே, மன்னிக்கப்படாத ஒரு பாவம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆவியானவருக்கு விரோதமாக பேசும் பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி பேசுகிறவன், ஆவியானோருக்கு விரோதமாக பேசுகிறவன் நித்திய ஆக்கினை அடைவான் என்று இயேசு சொல்லுகிறார்.
எனவே ஆவியானவரை பற்றி பேசும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவரை பற்றி சரியாக தெரியாதவர்கள் பேசாமல் இருப்பது மிக மிக நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் எச்சரிக்கிறேன். பிரியமானவர்களே, மனிதன் பாவியாக பிறந்ததால் பாவம் செய்கிறான். எல்லோரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களை செய்கிறதால் ஒரு மனிதன் பாவியாக மாறுகிறான் என்பது சரி என்று, பாவியாக பிறப்பதால் மனிதன் பாவம் செய்கிறான் என்பதுதான் சரி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதாமின் சாயலில் மனிதன் பிறப்பதால் சுபாவப்படி பாவம் செய்கிறான். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டனர் என்பதை வேதம் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று தாவீது கூறியிருப்பதின் கருத்து என்னது? இதுதான் பிரியமானவர்களே, நன்மை தீமை பற்றிய அறிவு வந்த எந்த மனிதனும் தனது பாவ சுபாவத்தின்படி பாவம் செய்கிறான். இதற்கு விதிவிலக்கு இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் விளைவுகள் என்ன? பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. எனவே பாவத்தில் இருப்போருக்கு தேவனிடமிருந்து உதவி, பாதுகாப்பு, விடுதலை, ஜெபங்களுக்கு பதில் ஆகியவை கிடைக்காது. பாவம் செய்கிற மனிதனுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. தனது பாவங்களை நினைக்கும் போதெல்லாம் மனசாட்சி அவனுக்கு வேதனைகளை தரும். பாவத்தின் விளைவினால் மனதிலும் சரீரத்திலும் நோய்கள் வரும். ஒருவன் செய்யும் பாவம் அவனை மட்டுமன்றி அவனது குடும்பம், நண்பர்கள் ஆகியோரையும், தீங்கிழைக்கப்பட்டவரின் குடும்பம், நண்பர்கள், சமுதாயம் ஆகியவற்றையும் பாதிக்கும். யாவற்றிற்கும் மேலாக பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இது ஆவிக்குரிய மரணமாகும். பிரியமானவர்களை, இவ்விதமாக ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இவ்வுலகை விட்டு பிரிந்து செல்லுபவர்கள் யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் வேத சத்தியமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளமாக ஆத்துமா மரணமும் பின்னர் இரண்டாம் மரணமாகிய நரகமும் அவர்களுக்கென்று வைக்கப்பட்டுள்ளன என்பதை ரோமர் 6:23 வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, பாவம் என்பது தேவனுக்கு விரோதமானது. மனிதன் செய்யும் எந்த பாவமும் தேவனின் நியமத்துக்கு எதிராக இருக்கிறபடினால் தேவனுக்கு எதிராக செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனின் பாவத்திற்கு அவனே பொறுப்பென்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்த மனிதனின் ஒத்துழைப்பு இன்றி மற்றவர்களின் தூண்டுதலால் மட்டும் அவன் பாவம் செய்வதில்லை. எனவே சூழ்நிலையும் பாவம் செய்ய தூண்டியவர்களையும் சாத்தானையும் காரணம் காட்டி யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நடந்த பாவத்திற்கு அதை செய்த மனிதன் பொறுப்பேற்றே ஆக வேண்டும். அதற்கேற்ற தண்டனை அடைய வேண்டும். பாம்பினால் ஏமாற்றப்பட்ட போதிலும் ஆதாமின் மனைவியும் ஆதாமும் தங்கள் தவறுகளுக்கு தண்டனை அடைந்தார்கள். மனிதனின் பாவ மன்னிப்பிற்காக தேவன் செய்வது என்ன? பாவம் செய்த ஒவ்வொரு மனிதருக்கும் தண்டனை தருவது சரியானது. ஆனால் அவ்விதம் தண்டனை அளிக்கப்பட்டால் மனுகுலம் அனைத்தும் நரகத்திற்குள் தள்ளப்பட வேண்டியது இருக்கும். எனவே தேவன் தமது மிகுந்த அன்பினால் பாவ மன்னிப்பிற்கு வழியை உண்டாக்கினார். பாவத்திற்கு பரிகாரமாகவும் தண்டனையின் அடையாளமாகவும் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற நிலையை தேவன் நியமித்துள்ளார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதனின் பாவத்திற்கு அவனது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதற்கு ஈடாக குற்றமற்ற ஒருவர் தமது இரத்தத்தை சிந்தி மன்னிப்பு அளிப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். குற்றமற்ற மனிதன் எவரும் இல்லாததால் வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இயேசு என்ற பெயரில் உலகத்தில் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் அடைய வேண்டிய தண்டனைகளை இயேசு தமது சரீரத்தின் மீது ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, முழு உலகத்தின் பாவத்தையும் துரோகங்களையும் தமது சரீரத்தில் சிலுவையின் மேல் சுமந்தார். தமது தலையில் முட்கிரீடம் சூட்டப்படுவதற்கும், தமது தலையிலும் கன்னத்திலும் அடிக்கப்படுவதற்கும், முகத்தில் துப்பப்படுவதற்கும், உடலெங்கும் சவுக்கால் அடிக்கப்படுவதற்கும், கை கால்களில் ஆணிகளால் அடிக்கப்படுவதற்கும் இயேசு தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு மரணம் அடைந்ததும் அவருடைய விலாவில் ஈட்டியால் குத்தினார்கள். இவ்விதமாக தமது இரத்தத்தை சிந்தி அவர் உயிர் விட்டார். இயேசு நமது பாவங்களுக்காக தண்டனைகளை அனுபவித்து இரத்தத்தை சிந்தினபடியால் அவரது இரத்தம் நமது பாவங்களை சுத்திகரிக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. இயேசு பாவத்தின் மீது மரணத்தின் மீது வெற்றி அடைந்ததால் ஜீவனையும் அழியாமையையும் வாக்களித்துள்ளார். இதுவே நமக்கு நற்செய்தி. பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன் அடையாளமாகவும் நிழலாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருந்தன. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி ஆகியவற்றை செலுத்துவதன் மூலம் பாவங்கள் மூடப்பட்டன என்று சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் தனது பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய முடியாது. இயேசு அளிக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலமாகிய இக்காலத்தில் பாவ மன்னிப்பு மட்டும் தனியாக வழங்கப்படுவதில்லை. பாவத்தில் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பாவ மன்னிப்பு அடைகின்றார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்தில் தவறி விழுந்தால் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில் மனதிற்குள் கூறி மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் நம் நினைவில் இருப்பதில்லை பிரியமானவர்களே. எனவே நினைவிற்கு வரும் யாவற்றையும் நாம் சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியது போதுமானது. பிரியமானவர்களே, மன்னிக்கப்பட்ட பாவங்கள் நாம் மன்னிப்படையும் பொழுது பாவங்கள் நம்மை விட்டு விலக்கப்படுகின்றன. தேவனுடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விடப்படுகின்றன, சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்படுகின்றன என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகள் மன்னிக்கப்படுகின்றன, தேவனால் மறக்கப்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் சுத்தம் பண்ணப்படுகிறோம். பிரியமானவர்களே, பாவத்தை தேவன் அனுமதித்தது ஏன் தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு ஒரு விளக்கம் உண்டு. தேவன் தமது மகிமை, ஆற்றல், வல்லமை, ஞானம் போன்றவற்றை எளிதில் வெளிப்படுத்த முடியும். ஆனால் தனது மாபெரும் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் அவருக்கு எதிரிகளும் துரோகிகளும் தேவை. ஏனெனில் எதிரியாக மாறிய, துரோகியாக மாறிய, பலனற்ற, அசுத்தத்தால் நிறைந்த மனிதனை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி மீட்கும் அளவிற்கு தேவனுக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் துரோகியாக மாறும் மனிதனும் அவனை மதிமயங்கச் செய்யும் சாத்தானும் தேவை. தேவன் லூசிப்பர் என்ற நல்ல தூதனைத்தான் படைத்தார். அவன் பாவம் செய்ய முற்பட்டு சாத்தான் என்ற கொடியவனாக மாறுவதை அனுமதித்தார். பாவம் தோன்ற அனுமதிக்கப்படாவிட்டால் தேவனின் மாபெரும் அன்பை வெளிப்படுத்த வழியே இல்லை. எனவே தேவன் யாவற்றையும் படைத்ததோடு பாவம் தோன்ற அவர் அனுமதித்தார் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்தை குறித்து நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நமக்கு ரட்சிப்பு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாதவன், அதாவது மறுபடியும் பிறவாதவன் தேவனுடைய அரசை காணவே முடியாது. ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலாகிய நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நமது ரட்சிப்புக்காக தேவன் செய்தது என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் தமது சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நமது அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அடைந்து தமது குணமாகுதலுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நமது பாவ மன்னிப்பிற்காக தமது இரத்தத்தை சிந்தினார், தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், தமது ஆவியை அவர் விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமது பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரணம் அடைவதற்கு இயேசுவுக்கு உதவினார். ஆவியானவர் மனிதரின் பாவங்களை கண்டித்து உணர்த்துவதின் வாயிலாக இரட்சிப்புக்கு அவர் வழி நடத்துகிறாராம். இரட்சிப்பை தேடி ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாவதின் நிச்சயத்தை அவர்களுக்கு அவர் அளிக்கிறார். இந்த விதமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் அவர்களை அவர் இணைக்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு அடைவதற்கு இயேசு ஒருவரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுகுலத்தின் பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனைகளை அடைந்து இரத்தம் சிந்தி மரணம் அடைந்து உயிர் தெழுந்தவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ள இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இப்பொழுது நாம் ரட்சிப்படை என்ன செய்ய வேண்டும்? ஆழமாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. எனக்கு மன்னிப்பு வேண்டும், ஆனால் நான் மீண்டும் அதே பாவத்தில் ஈடுபடுவேன் என்ற நிலையில் இருப்பவருக்கு மன்னிப்பு இல்லை. பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதாவது தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அவற்றை வெறுத்து விட்டுவிட வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கென்று வாழவும் தீர்மானிக்க வேண்டும். இப்படி செய்ய தீர்மானித்தவுடன் அதுவரை செய்த பாவங்களை
உங்கள் நினைவில் வருபவைகளை மறைக்காமல் ஒவ்வொன்றாக மனதிற்குள்ளாக கர்த்தரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்கிறவர் தனது பாவங்களுக்கு வரவேண்டிய தண்டனைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளின் பொழுது தம்மீது ஏற்றுக்கொண்டு மரணமடைந்தார் என்பதையும், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு தனக்கு கிடைக்கிறது என்பதையும், இயேசு உயிர் தெழுந்தபடியினால் இப்பொழுது ஜெபத்தை கேட்டு மன்னிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். மேலும் இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தனது இருதயத்துக்குள் வருமாறு இயேசுவை நீங்கள் அழைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி செய்யும் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் என் இயேசு மன்னிக்கிறார். மேலும் அவருடைய இருதயத்திற்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது நிச்சயம். பிரியமானவர்களே, நினைவிற்கு வரும் பாவங்களை மனதிற்குள்ளாக நம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசுவே, எப்படி நான் அதை ஜெபிப்பது? எப்படி நான் ஜெபிப்பது? பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவே, நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். தெரிந்தும் தெரியாமலும் பாவங்களை செய்திருக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்கு நான் அடைய வேண்டிய தண்டனைகளை நீர் அடைந்தீர் என்பதையும், நீர் உயிரோடு எழுந்தீர் என்பதையும் நான் நம்புகிறேன். ஆகவே என்னை மன்னியும் அப்பா. மேலும் என் இருதயத்தை, என் வாழ்க்கையை உமக்காக நான் திறக்கிறேன். இயேசுவே, என் இருதயத்திற்குள் இப்பொழுதே வாரும். உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் இருதயத்திற்குள் நீர் வந்து விட்டதற்காக, என்னை மன்னித்ததற்காக நன்றி, நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நன்றி என்று சொல்லுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பாராம். இப்பொழுது என்னை மறுபடியும் பிறக்க செய்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நான் இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்கள். என்னை மாற்றியதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பாவங்களை அறிக்கையிட்ட ஒவ்வொருவரும் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகின்றனர் என்பது நிச்சயம். சில பாவங்களை மறைத்து வைப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மன்னிக்காமல் இருக்கிறவர்களுக்கும் இது நிச்சயமாக பொருந்தாது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். பாவங்களையும் நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் வருமாறு நீங்கள் அழைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் வருவதற்காக அவர் வாக்குறுதி தந்துள்ளார். பிரியமானவர்களே, எனவே இப்படி அழைத்த ஒவ்வொருவரின் இருதயத்திலும் அவர் வந்துவிட்டது உண்மை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்கள் அதிகாரம் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை யோவான் 1:12 மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். என்னிடத்தில் வருகிற எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, எனவே அவரிடத்தில் வந்த உங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமை, அவருடைய கரம் இப்பொழுது உங்கள் மேலே இறங்கட்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டீர்களோ, என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்திலே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். சொல்லி பாருங்கள், ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும் அப்பா. எல்லாவற்றையும் சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. இப்பொழுது என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விஷயம், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை பாவங்களும் சாபங்களும் உங்களை விட்டு இன்றோடு விலகுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே கண்ணீரோடு தேவனிடத்தில் நின்று கைகளை உயர்த்தி உங்களுடைய ஒரு கரங்களை இருதயத்தில் வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை பாவங்களும் என்னை விட்டு விலகட்டும். என் பாவங்களை என்னை விட்டு நீக்கி அருளும் அப்பா. என் பாவங்களை என்னை விட்டு நீக்கும். என்னை மன்னியும். என் இருதயத்தில் உண்டாகிற பாவங்கள் இனி மீண்டும் வராதபடிக்கு இந்த இருதயத்தை உடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கும். இந்த இருதயத்தை உடைய இரத்தத்தால் சுத்திகரியும் டாடின்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தையின்படி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தின்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு கிறிஸ்து இயேசுவை தேடின முகமாக நீங்கள் நின்று, ஐயோ இயேசப்பா, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் நிற்க தகுதியற்றவன்,
பெற்றவள். ஆனாலும் இப்பொழுதும் ஒரு விசை என்னை நீர் மன்னிப்பீராக. இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு உம்முடைய ஆவியை நீர் தருவீராக ராஜா. எனக்கு உதவி செய்யும்படி தேற்றரவாளனை நீர் எனக்கு தரணும் என்று சொல்லி பாருங்க. இப்பொழுதே உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். கண்ணீரோடு இந்த தேவனை நோக்கி பார்க்கிற சகோதரியே, சகோதரனே, உன் பாவம் மன்னிக்கப்படும். உன் பாவம் மன்னிக்கப்படும். இப்பொழுது நீ அறிக்கை செய்வாயாக. கிறிஸ்துவை நீர் இப்பொழுதுதான் புதிதாய் அறிந்திருப்பாய் என்று சொன்னால் உனக்காகத்தான் இத்தனை வார்த்தைகளையும் வசனங்களையும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்க ஹல்லேலூயா முயற்சி செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், மீண்டும் இந்த பாவத்தை நான் செய்ய விடாதபடி எனக்கு உதவி செய்யும், நான் தெரிந்த பாவங்களை உம்மிடத்தில் நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் செய்த பாவங்களை மறைக்காமல் அந்த கிறிஸ்து இயேசுவிடத்தில் இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதே பிசாசுகள் உங்களை விட்டு விலகும், வியாதிகள் உங்களை விட்டு விலகும், தரித்திரத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகும், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு இப்பொழுதே விலகி போகும். உங்கள் சரீரத்தில் ஊறுகிற வலு சர்ப்பங்கள், சாபத்தை வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு இப்பொழுது விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளுக்குள்ளும் எந்த பாவமும் எந்த சாபமும் இருக்க முடியாது. காரணம், கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறது. அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறது. தேவ சமூகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை இது இப்பொழுதே வாங்கி தருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இனி ஒருபோதும் உங்கள் பாவங்களை குறித்து நீங்கள் மனசிலே குற்றப்பட்டவர்களாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பாவத்தை உண்மையாகவே நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக பிசாசை பார்த்து சொல்லுங்கள், வியாதியை பார்த்து சொல்லுங்கள், இருளை பார்த்து நீங்கள் பேசுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நான் பாவி அல்ல. இப்பொழுது நான் நீதிமான். என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் எல்லாம் சிலுவையிலே எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து அவைகளை என்னை விட்டு விலக்கி விட்டார். அவர் இரத்தம் சிந்தி என்னை விட்டு நீக்கிவிட்டார். எனக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தார். நான் நம்புகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர், இவரே என் மீட்பர், இவரே என் விடுதலை நாயகன், இவரையே நான் நம்பி நிற்பேன். என்னை கடைசி வரைக்கும் நடத்த இவர் ஒருவர் போதும். எனக்கு இவருடைய துணை போதும். இந்த இயேசுவே என் இரட்சகர், இவரே என் மீட்பர். இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இறங்குவார். தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இப்பொழுது உங்கள் இருதயத்தை அது நிரப்புகிறது. காரணம், உங்கள் இருதயத்தில் காணப்பட்ட கசப்புகள், வெறுப்புகள் ஹல்லேலூயா எல்லாம் வெளியேறுகிறது. சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாம் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறுகிறது. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தை என் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர் உங்களுக்குள் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் அவர் தருகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உன்னதரை நோக்கி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா, இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், எனக்காக இந்த பூமிக்கு வந்தவர். அவர் என்னுடைய யூத ராஜ சிங்கம், என்னுடைய ராஜாதி ராஜாவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தாவீதின் குமாரனவர், அவர் சர்வ வல்லவர், அவரையே நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். ஆகவே பிசாசே, பொல்லாப்பே, பாவமே, பாதாளமே, சாபமே என்னை விட்டு விலகு என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுதும் கட்டளையிடுகிறேன். ராஜா, இந்த ஜெபத்தை கேட்டு வார்த்தைகளை கேட்டு உமக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்த, தியாகமாக ஒப்புக் கொடுத்த, மனம் திரும்பி என் ஆண்டவரின் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பூரண விடுதலை. கட்டுகள் அறுபட்டு போகட்டும், சங்கிலிகள் அறுபட்டு போகட்டும், பிசாசுகள் விலகி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இருள் விலகட்டும்.
இருக்கட்டும். இனி ஹல்லேலூயா வெளிச்சம், பிரகாசிக்கிற வெளிச்சம் இப்பொழுது பிள்ளைகளுடைய முகங்களிலே அது பிரகாசிக்கட்டும் அப்பா. உன்னதத்தில் வரக்கூடிய மகிமை பிள்ளைகளின் முகங்களை பிரகாசிக்க செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமாம்? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல. இனி இந்த வெளிச்சத்தின் அண்டை பிசாசுகள் வர முடியாது. இருள் ஒருபோதும் இந்த வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உலக இரட்சகராகிய என் கிறிஸ்து இயேசு இப்பொழுது பிரியமானவர்களே உங்கள் இருதயத்திலே அவர் குடியிருக்கிறார், உங்கள் சரீரத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார். இதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இனி உங்களுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இனி உங்களுக்கும் பரலோகத்துக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் தான் சம்பந்தம். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இனி கிறிஸ்து இயேசு உங்கள் சரீரத்திலே அவர்கள் ஆளுகை செய்யட்டும். கலாத்தியர் 2:20 படி ஹல்லேலூயா சொல்லி பாருங்கள். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்து இயேசுவோடு அறையப்பட்டேன், இப்பொழுதும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அவரோடு மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு உயிர் தெழுந்தேன். இப்பொழுது நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆக நான் பயப்படேன். இனி பாவமோ சாபமோ பில்லி சூனியமோ ஏவல் பிசாசோ மந்திரமோ தந்திரமோ வியாதியோ எந்த ஒரு பொல்லாத கிரியைகளும் என்னை நெருங்க முடியாது. சொல்லி பாருங்க. வான மண்டலங்களில் செயல்படுகிற எந்த ஆவியும் என்னை தொட முடியாது. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இனி என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அதை எதிர்த்து நிற்பேன். நான் போராடி ஜெயிக்கிறவள். காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறேன் இயேசு மிக பெரியவர். பொல்லாத ஆவியை என்னை விட்டு விலகு என்று சொல்லி பாருங்கள். உங்களை விட்டு சத்துருக்கள் விலகி ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகும், சாபம் உங்களை விட்டு விலகும், பாவம் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் கிறிஸ்து இயேசுவின் அன்பை உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஊற்றிக்கொண்டே இருப்பார். நித்தமும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை குறித்ததான சிந்தை உங்களுக்கு உண்டாக இருக்கட்டும். அந்த சிலுவையே நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவை அறிவதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை அறிவதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவார். ஆக தேவன் கொடுத்த இந்த வேதாகமத்தை, இந்த வசனத்தை எடுத்து நித்தமும் தியானியுங்கள். தேவனோடு இணைந்து நில்லுங்கள். என் தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் செய்து நிச்சயமாக அவர் இனி உங்களை வழி நடத்துவார். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூறுவான் என்று சொன்னால் என் கற்பனைகளை அவன் கை கொள்ளுவான். பிதா அவனிடத்தில் அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். உங்களுக்குள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் 3 பேர் வந்து வாசம் பண்ணுவார்களாம். அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான தேவதூதர்கள் இந்த நேரத்தில் தானே சூழ்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பனியை போல உங்க மேல ஹல்லேலூயா தேவ மகிமை இறங்குகிறதை நான் ஆவியிலே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் இந்த வார்த்தையை சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்தில் தானே ஆவியானவர் என்னையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு பனியை போல ஒரு ஜில்லான ஒரு காற்று, ஹல்லேலூயா, அந்த ரூவா காற்று உங்கள் மேல் வீசுகிறது. தளர்ந்த உங்கள் கால்கள் இப்பொழுது பலனடையும். தளர்ந்த உங்கள் உள்ளங்கள் இப்பொழுது பலனடையும். தள்ளாடுகிற உங்கள் கால்கள் இப்பொழுது பலனடையும். ஹல்லேலூயா. காரணம் ஆவியானவர் உங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு புது பலன் உங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பூரண விடுதலை உங்களுக்கு உண்டாகட்டும். முடியும் என்று சொன்னால் இந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். என் தேவன் உங்களை பூரணமாக அவர் விடுதலையாக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த உன்னத சந்தோஷத்தினால உங்களை நிரப்புவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பாராக. உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியோட வல்லமையும் ஆற்றலும் எப்பொழுதும் அது நிறைந்து காணப்படும்படியாக நீங்கள் நிறைந்து வழிகிற ஒரு பாத்திரமாக ஹல்லேலூயா ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு ஜீவனுள்ள பிள்ளைகளாக இப்பொழுது நீங்கள் மாறுவீர்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.